தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்பியுமான பி ராமலிங்கம் பேட்டியளித்துள்ளார். கரூரில் உள்ள தனியார் உணவக கூட்டரங்கில் மாவட்ட பாஜக சார்பில் நாட்டின் அவசர நிலை பிரகடனம் நினைவு கருத்தரங்கம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் வி செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் பி ராமலிங்கம் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்தில் பாஜகவுக்கு தொடர்பு இருப்பதாக திமுகவின் பாரதி கூறுவது பொய்யான தகவல் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் கஞ்சா இல்லாத ஊர் இருக்கிறது என முதல்வரால் கூற முடியுமா எனவும் கேள்வி எழுப்பி பேசினார். இதெல்லாம் சொல்லணும். பாரதி ரொம்ப நாளாக அவர் கொஞ்சம் சரியில்லை. என்ன சரியில்லை அப்படின்னா, அவருக்கு ஒரு தடவை எம்பி கூட மறுபடியும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஏதாவது அவங்க கட்சியுமே அவர் மாற்றி விடணும்னு நிறைய நேரத்தில் இதாக இருக்கார். அவ்வளோதானே தவிர இதுக்கு ஒரு எந்த ஆதாரபூர்வமான கருத்துக்களை அவர் வெளியிடலை. அவர் பெத்தாம்போக்கா சொல்கிறார். இப்படி ஒரு செய்தி வரும், இப்படி நீங்கள் நிருபர்கள்லாம் கூட அங்கே கேட்பீங்க, அதாவது டைவர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்ண வரும். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்வில் 260 நபர்களுக்கு 9 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் கலைச்செல்வி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் தீர்வாயம் என்னும் ஜமாபந்தி நிகழ்வு கடந்த 10 தினங்களாக 5 வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்றது. இந்த சமபந்தி நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மனுக்களை பெற்று உடனடி தீர்வுக்கான பரிந்துரைகளை செய்தார். கடைசி நாளான இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு 260 நபர்களுக்கு 2,22,08,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர், தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகைக்கு ஏராளமானோர் மனு அளித்துள்ள நிலையில் இதற்காக அரசு தனியாக போர்ட்டல் ஒன்றை உருவாக்கி வருவதாகவும் அதில் விண்ணப்பித்து உரிய பயனடையலாம் எனவும் தெரிவித்தார். அதனாலதான் நம்ம மேய்க்கால் நிலத்துல இருக்கவங்களுக்கு அரசால கொடுக்க முடியல, அதுல பட்டாவும் கொடுக்க முடியல. ஒருவேளை பட்டா வாங்கியிருந்தாலும் இல்ல பட்டா இல்லாமலே வீடு கட்டியிருந்தாலும் அவங்களுக்கான கரண்ட் கனெக்ஷனும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதையும் கோர்ட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட முடிவை பொறுத்து அதுக்கு என்ன பண்ண முடியும். அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த ஊர்ல ஏதாவது மாற்று இடம் இருக்குதா அப்படின்னு பாக்குறோம். நிறைய ஊர்கள்ல அதுக்கான மாற்று இடம் இல்லாம இருக்கு. அப்படி இல்லாம இருக்கிறவங்க அந்த ஊர்லயே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கான முடிவு வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் மற்ற எல்லா எலிஜிபிள் பயனாளிகளுக்கும் பட்டாவோ இல்ல பட்டா மாறுதலோ இல்ல வேற எந்த சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கான அட்டைகளோ இல்ல ரேஷன் கார்டோ அது எல்லாமே தகுதியானவங்களுக்கு எல்லாருமே பண்ணிருக்கோம். இந்திரா காந்தியின் பெருமையை RSS வழிவந்த பாஜக அறிந்திருக்க வாய்ப்பில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்திரா காந்தி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் குறித்து சமீப காலமாக பிஜேபி கட்சியினர் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ராகுல் காந்தி மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றதற்கு நாட்டு மக்களிடையே மிகுந்த எழுச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்திரா காந்தியின் பெருமையை RSS வழிவந்த பாஜக அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் வரலாற்று திரிபுவாதங்களை அண்ணாமலை நிறுத்திக் கொள்வது நல்லது எனவும் பதிவிட்டிருந்தார். கன்னியாகுமரியில் காவல் நிலைய ஆய்வாளரின் கையெழுத்து மற்றும் முத்திரைகளை போலியாக தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் போலி பத்திரப்பதிவு தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் மறைமுகமாக பல்வேறு மோசடிகள் அரங்கேறி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போலியாக சான்றிதழ் தயார் செய்து சொத்து பத்திரம் வழங்கப்படுவதாக புகார் எழுந்து வந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பூதப்பாண்டி காவல் நிலைய ஆய்வாளரின் கையெழுத்து மற்றும் முத்திரைகளை போலியாக தயார் செய்து தொலைந்து போன சொத்து பத்திரங்களுக்கு போலியாக சான்றிதழ் கொடுத்து சொத்து பத்திர நகல் எடுத்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனியார் பத்திர எழுத்து அலுவலகத்தில் பணியாற்றும் லட்சுமணன், இடைத்தரகர் மூர்த்தி மற்றும் இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர எழுத்தராக பணியாற்றும் பால் தங்கம் ஆகிய 3 பேரிடம் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் அகஸ்தீசன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 9 பேர் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட 9 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இடைத்தரகர் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.